தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் கிடையாது. 3ஆம் இடம் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால அரச அனுகூலம் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த வருஷம் உண்டு. ஒரு பெரிய அதிகாரி அல்லது இதில் பெரியவர், அதிகாரத்திலேயோ பணத்திலேயோ பெரியவர் ஒருவருடைய அறிமுகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. அந்த அறிமுகத்தின் மூலமாக வாழ்க்கை அப்படியே நல்ல விதமாக திசை மாறக்கூடிய அமைப்பு. சிலருக்கு அரசனுக்கு அருகே இருக்கக்கூடிய யோகம் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. தனுசு ராசிக்காரர்களுடைய வயதிற்கு ஏற்றாற் போல, தசாபுக்திகளுக்கு ஏற்றாற் போல அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய தன்மைகள், எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்குது. ஜூன் மாதத்திற்கு பிறகு வெளிநாட்டு பயணங்கள் அடிக்கடி இருக்கும். அடிக்கடி கிழக்கு திசைக்கு சிங்கப்பூர், மலேசியா போகக்கூடிய அமைப்பு. பிறந்த ஜாதக அமைப்பின்படி சிலருக்கு மேற்கு திசை, அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள். ஏன்னா 8ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமாகி 12ஆம் இடத்தை பார்க்குறார். 8, 12ஆம் இடங்கள் உச்சம் இந்த மாதிரியான சுபத்தன்மையோடு இருந்தாலே வெளிநாட்டிலிருந்து பணம் வரக்கூடிய சூழல்லாம் கண்டிப்பாக நடக்கும். ஆக தனுசு ராசிக்காரர்களுக்கு 2024 இருந்த சோதனைகள் 2025 ஓரளவுக்கு இல்லை. 2025 இருந்த சின்ன சின்ன தடங்கள் கூட 2026 இல்லாத மாதிரி நல்ல விதமாக நடக்கக்கூடிய தன்மைகள் தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு.